نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما محمد إلا رسول صدق الله العلي العظيم. அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை பெரிய மாற்றத்தை சஹாபாக்களிடத்திலே தருகிறார்கள். அவர்களினுடைய கலாச்சாரத்தை மாற்றினார்கள், பண்பாடுகளை மாற்றினார்கள். எல்லாவற்றையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அத்தனை நடைமுறைகளையும் நல்ல நடைமுறைகளையும் கொண்டு வந்தார்கள். தீய பழக்கங்கள் அத்தனையும் விட்டு விலகினார்கள் சஹாபாக்கள். மக்காவில எத்தனை பெரிய தொல்லைகள் துன்பங்கள் வந்த போதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையில் சஹாபாக்களை சாந்தப்படுத்துவார்கள். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பமே சங்கடத்திற்குள் உள்ளாகிற போது, பாலைவன மணலிலே துன்புறுத்தப்படுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபுரன், நீங்கள் பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு மறுமையில் ஒரு மிக பெரும் நற்கூலி காத்திருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அவர்களுக்கு அந்த சிரமம் எல்லாம் அப்படியே குறைஞ்ச மாதிரி இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும், ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை நம்மை பார்த்து சிரித்து விட்டால் அதனால் வருகிற சந்தோஷமும் சஹாபாக்களுக்கு எல்லையற்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்போதும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும், அவர்களை ரசிக்க வேண்டும். அவர்களுடைய நடை எப்படி இருந்தது, அவர்களது ஆடை எப்படி இருந்தது, அவர்களது பேச்சு எப்படி இருந்தது என்று ஒவ்வொன்றாக பார்த்து கவனித்து 1500 ஆண்டுகள் கடந்த பிறகும் இன்றைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் நாம் எல்லாம் சொல்லிவிடுவோம். எந்த சபையில் எத்தனை முறை தங்களுடைய கடவாய் பொருட்கள் தெரிகிற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்திருக்கிறார்கள் என்கிற பதிவு உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை நரைமுடிகள் உண்டு என்கிற பதிவும் உண்டு. இப்படி ஒரு மனிதர், ஒரு தலைவர் முழுவதுமாக கவனிக்கப்பட்டு அதை இத்தனை வருடங்களுக்கு பிறகு அதை குறித்து பேசுகிற ஒரு மனிதர், ஒரு தலைவர் என்றால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள். ஒரு ஊருக்கு வெளியூருக்கு போயிட்டு வந்து திரும்பி வரக்கூடிய நிலையில நேரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சமாதானம் அடைந்து கொள்வார்கள், சந்தோஷப்பட்டுக் கொள்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதே அவ்வளவு இன்பமானது என்கிற நிலைதான் சஹாபாக்களினுடைய நிலை. ஒரு போர்க்களத்தில் சஹாபி ஒருவர் கொல்லப்படுவார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வார்த்தைகளால் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார்கள். எப்படி? இந்த சஹாபி தளபதியாக இருந்து போர் புரிவார்கள், அவர்கள் கொல்லப்பட்டால் அடுத்த தளபதி, அவர்களும் கொல்லப்பட்டால் அடுத்த தளபதி என்று சொல்லிவிடுவார்கள். இங்கே போர் போய்விட்டது, ஆனால் போர் தளபதி மூன்றாவதாக நியமிக்கப்பட்ட தளபதி இங்கே ஜும்மாவுடைய தினத்தில் மதீனாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நிற்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணம் கேட்டபோது அந்த சஹாபி சொன்னார், நாயகமே, இனி நான் இந்த போரிலிருந்தும் திரும்ப வர முடியாது. ஏனென்றால் நீங்கள் தங்களுடைய திருவாய் திறந்து சொல்லிவிட்டீர்கள், இவர் மரணித்தால் அடுத்த தளபதியை நீங்கள் நியமித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டீர்கள். நீங்கள் சொன்னதற்கு பிறகு நான் உயிர் வாழ்வது என்பது சாத்தியம் இல்லை, நிச்சயமாக நான் கொல்லப்படுவேன் என்பதை உங்களுடைய வார்த்தைகளிலிருந்து புரிந்து கொண்டேன். கடைசியா உங்க பின்னால நின்று ஜும்மாவுடைய தொழுகையை தொழுது விட்டு போகலாம், இனி உங்களை சந்திக்க முடியாதே என்கிற ஆர்வத்தில் தான் நான் சில மணி நேரங்கள் தாமதப்படுத்தி அந்த ஜும்மாவுடைய தொழுகையினுடைய ஜமாத்திற்காக நான் பிற்படுத்தி உங்களோடு அந்த நன்மையை பெறுவதற்காக நின்றேன் என்று அந்த சஹாபி சொன்னதை
சஹாபாக்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பேரன்பு கொண்டவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், சில நேரங்களில ஏழ்மையின் காரணத்தினால் நாங்கள் எல்லாம் பசியோடு இருப்போம், பட்டினி கிடப்போம், சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சபைக்கு போவோம். நபி அவர்களை பார்த்த பிறகு, அவர்களது முகத்தில் சிரிப்பை பார்த்ததற்கு பிறகு, அவர்கள் பேச ஆரம்பித்ததற்கு பிறகு எங்களுக்கு உணவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இருந்தாலே போதும் என்கிற நிம்மதி எங்களுக்கு கிடைத்துவிடும். எல்லாவற்றையும் மறந்து விடுவோம். பசியையும் பட்டினியையும், எங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் சோதனைகள் அத்தனையும் மறந்து போகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால், அவர்களது சபையில் அமர்ந்தால், என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் சஹாபாக்கள் நேரா போய் நிக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான். ஏன்னா அவங்க சொல்ற ஒரு வார்த்தையில அத்தனை கஷ்டங்களும் அப்படியே காணாமல் போய்விடும், மறைந்து போய்விடும். நீங்கள் பொறுமையோடு இருங்கள் என்று ஒரு வார்த்தை சொல்வார்கள், அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். எவ்வளவு பெரிய சிரமங்கள் இருந்தாலும் தாங்கிக் கொள்கிற ஒரு மன வலிமை சஹாபாக்களுக்கு கிடைத்துவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வார்த்தையின் மூலமாக எத்தனை பெரிய அன்பு வைத்திருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. தாய்மார்கள் எவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள். சஹாபி பெண்மணிகள், போர்க்களத்தில் போர் நடந்து கொண்டிருக்கிறது, அப்போது அந்த தாய் நின்று கொண்டிருக்கிறார். சஹாபி பெண்மணி, உங்களுடைய கணவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று சொல்லப்படுகிறது. கணவர் கொல்லப்பட்டு விட்டாரா? அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். கேட்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்களா? அடுத்த செய்தி, உங்களது வாப்பா கொல்லப்பட்டு விட்டார், ஷஹீதாகி விட்டார், போர்க்களத்தில் ஷஹீதனுடைய நன்மை பெற்று விட்டார், இறந்து விட்டார் என்று சொல்லப்படுகிற அந்த நேரத்தில் அப்போதும் கேட்டார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலமாக இருக்கிறார்களா? அவர்களுக்கு ஒன்றும் இல்லையே. மகன் கொல்லப்பட்டு விட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஒரே நேரத்தில் 3 மரணங்கள். ஒரு வீட்டுல ஒரு மரண செய்தி என்பதை தாங்க முடியாதது. இன்றைக்கும் நமக்கும் பல்வேறு மக்கள் இங்கே இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களுடைய மனங்களுக்குள்ளேயும் ஒரு சிரமம், ஒரு கஷ்டம் இருக்கும். என்னன்னா, நம்ம வீட்டுல வாப்பா இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, நாம் வளர்ச்சியை பார்க்கிற போது, நாம் உயரத்தை அடைகிற போது அவர்கள் இருந்தா நேர்ல நம்மை பார்க்கிற போது சந்தோஷப்படுவாங்களே அப்படின்ற ஒரு நிம்மதி இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்மளோட இல்லையே, நம்முடைய சகோதரர் நம்மோடு இல்லையே, நம்முடைய தந்தை நம்மோடு இல்லையே, நம்முடைய வாப்பா அம்மா நம்மோடு இல்லையே. இருப்பவர்களை கொண்டாட வேண்டும், இல்லாதவர்களை நினைத்து யோசிக்கிறோம், சங்கடப்படுகிறோம். அவர்கள் இருந்திருந்தால் இப்போது நம்முடைய நிலை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுவார்களே, அவர்களை நாம் நல்ல முறையில் கவனித்திருக்கலாமே என்கிற ஏக்கம் எல்லோருடைய மனதிலேயும் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற அத்தனை செய்திகளையும் கேட்டுவிட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒண்ணும் இல்லையே, நேரா போனாங்க. அந்த பெண்மணி, நாயகமே, ஒவ்வொரு செய்தியாக வந்தது, குடும்பத்தில் 3 மரணங்கள் செய்தி வந்தது, ஆனாலும் நீங்கள் ஹயாத்தோடு இருக்கிறீர்கள் என்பது எனக்கு நிம்மதியை தருகிறது என்று அந்த சஹாபி பெண்மணி சொன்னதை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள் சஹாபிகள். அவர்களை ஒரு நிமிடம் கூட பிரிய முடியாத ஒரு நிலையிலே சஹாபாக்கள் அவ்வளவு பேரன்பு கொண்டிருந்தார்கள். நொடி பொழுதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிந்திருக்க முடியாது என்கிற பேரன்பு சஹாபாக்களினுடைய அன்பு. ஒரு நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வார்த்தைகளில் தான் சொல்கிறார்கள். இந்த ஹஜ்ஜத்துல் வதாவுடைய சமயத்தில் சொன்னார்கள் அல்லவா, இனி நான் உங்களோடு ஹஜ் செய்ய முடியாது, இதுவே என்னுடைய இறுதி ஹஜ்ஜாக இருக்கும் என்று சொன்ன அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை கூட சஹாபாக்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நாயகமே, என்ன சொல்றீங்க நாயகமே என்று அது ஒரு பேரதிர்ச்சிக்கு காரணமான வார்த்தையாக அமைந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலில் முள் தைப்பதை கூட எந்த சஹாபியும் விரும்ப மாட்டார். மதீனாவில் ஒரு சமயத்துல ஒரு சப்தம் வருகிறது, ஒரு இடத்திலிருந்தும் பெரும் சப்தம் ஏற்படுகிறது. சஹாபாக்கெல்லாம் அதிர்ச்சியாகி இரவு நேரத்துல எல்லாரும் போய் பார்க்க போறாங்க, ஒவ்வொரு சஹாபியா போய் பார்க்கிறாங்க. அப்ப பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. துடித்து போய் விடுகிறார்கள். சப்தம் கேட்டது,
பெரும் சத்தம். ஆனால் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. அவர்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டதா என்று போய் தேடி போகிற சஹாபாக்கள் அங்கே சப்தம் கேட்ட இடத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். சஹாபிகள் என்ன யோசிக்கிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒன்றும் ஆகிவிடக் கூடாது என்கிற அந்த சிந்தனை, அன்பு இருக்கிறது என்றால் அதைவிட இருமடங்கு அன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களினுடைய விஷயத்தில் உண்டு. ஏதோ ஒரு கஷ்டம் வந்து நம்ம போய் நிற்போம், என்ன பிரச்சனைன்னு போய் பார்ப்போம்னு சொல்லி சஹாபாக்களுக்கு முன்னாலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போய் நின்று சஹாபிகளுக்கு பாதுகாப்பு தந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொண்டவர்களாக சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரணத்தை ஒருபோதும் சந்திப்பதற்கு அவர்கள் எப்படி எவ்வளவு பெரிய உள்ளத்தோடு கனத்த இதயத்தோடு அவர்கள் அதை சந்தித்திருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கீக்கு போகிறார்கள். அங்கு போனதற்கு பிறகு அங்கே துஆ செய்கிறார்கள். முக்கியமான சில விஷயங்களை சஹாபாக்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அதற்கு பிறகு அங்கிருந்து வீட்டிற்கு வந்ததற்கு மறுநாளில் இருந்தே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. நோய்வாய்ப்படுகிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில பள்ளிக்கு வர முடியாத ஒரு நிலையில சஹாபாக்கள் அனைவருமே எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால் இகாமத் சொல்லப்படும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பொறுப்பு என்ன? நேரம்லாம் கிடையாது. இகாமத்துக்கு 8:15 இகாமத்து, 8:10 இகாமத்து டைம்லாம் இல்ல. பாங்கு சொல்லப்பட்டு விடும் சரியான நேரத்தில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால் இகாமத் சொல்வாங்க. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பார்கள். பாங்குடைய சமயத்திலும் அப்படித்தான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே திரும்பி பார்ப்பார்கள். நான் தான் முஹம்மது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இவ்வளவு பாசத்தோடு அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிற போது சமயத்தில் சொல்லி விடுகிறார்கள். அந்த நோய்வாய்ப்பட்ட அந்த நேரத்தில் நீங்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழ வைக்கும்படி நீங்கள் சொல்லுங்கள் என்று சஹாபாக்களுக்கு சொல்லி அனுப்புகிற போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களால இகாமத் சொல்வதற்குண்டான சக்தி இல்லை. திரும்பவும் வீட்டுக்கு போறாங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவை இகாமத் சொல்லுகிற போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம்தான் இகாமத்திற்கான நேரம். முஸல்லா அவர்கள் இல்லாத முஸல்லாவில் எப்படி நான் இகாமத் சொல்ல முடியும் என்று அவர்கள் இகாமத் சொல்வதற்கு யோசிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிற்கு போகிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலிலே தொட்டு பார்க்கிற போது கடுமையான சூடு. அப்போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாயகமே, நீங்கள் இந்த அளவுக்கு காய்ச்சலாக இருக்கிறதை இவ்வளவு சிரமப்படுகிறீர்களே, இந்த அளவுக்கு, அதாவது உடம்பு சரியில்லாம ஒரு 2 நாள் இருப்பாங்க, அப்புறம் திரும்பி வந்துருவாங்கிற சிந்தனை தான் சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. ஆனா கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி உஅகு கமா யுஅகு ரஜுலானி மின்கும், உங்களிலே 2 பேருக்கு வரக்கூடிய அந்த நோய் எனக்கு இப்போது வந்திருக்கிறது. அஷத்துல் பலா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு நேரத்திலே மனிதர்களிலே அதிகமாக சோதனைக்குள்ளாக்கப்படுபவர்கள் யார் என்றால் அல் அம்பியா, நபிமார்கள். யார் நல்லவர்களாக இருக்கிறார்களோ, சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு தான் சிரமம் அதிகமாக இருக்கும், சோதனை அதிகமாக இருக்கும். அதிலிருந்தும் மீண்டு பொறுமையோடு காத்திருக்கிற போது அவர்களுக்கான சோபனம் என்பது அவர்களை வந்து சேரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் சொன்னார்கள். இப்போது காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது, உங்களிலே 2 பேருக்கு காய்ச்சல் வந்தால் அந்த 2 பேரினுடைய நோய் என்பது எனக்கு என்னில் ஒருவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலை இப்படியே போகிறது. சில நாட்கள் 2-3 நாட்கள் நோயோடு அவர்கள் தங்களுடைய நாட்களை கடத்துகிறார்கள்.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அவர்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா ஆயிஷா மா ஃபஅலத்தி தஹப், சில தங்க நாணயங்கள் இருந்தது, அது எங்கம்மா அப்படின்னு கேட்கிறாங்க. அதை எடுத்துட்டு வாமா, அதை என்ன செய்யலாம், சதக்கா கொடுத்து விடுவோம். ஏனென்றால் என்னுடைய ரப்பை நான் சந்திக்க போகிற போது இந்த தங்க நாணயங்களை வைத்துக் கொண்டு நான் அல்லாஹ்வை போய் சந்தித்தால் அவன் என்னை குறித்து என்ன நினைப்பான், நான் சேமித்து விட்டு வந்ததை அல்லவா அவன் நினைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். யௌமு ஸதகா என்ற ஒரு நாளையை குறிப்பிடுவார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். அந்த நாளிலே முழுவதுமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகா செய்வார்கள். சதகாவினுடைய நன்மைகளை பெறுவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி காலத்திலே, இறுதி நாட்களிலே இந்த உம்மத்திற்கான பாடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். திங்கட்கிழமை சுபூஹினுடைய அந்த தொழுகை, இப்போது சஹாபாக்கள் தான் தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார். யார்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தொலை வைக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடையிடையே பள்ளிக்கு வர முயற்சி செய்வார்கள், எழுவார்கள், மயக்கமுற்று விழுந்து விடுவார்கள். அப்போதும் சஹாபாக்களிடத்திலே விசாரித்துக் கொண்டே இருப்பார்கள், தொழுகை நல்ல முறையிலே நடந்ததா, எல்லோரும் தொழுது விட்டீர்களா, எல்லோரும் தொழுது விட்டீர்களா. ஒவ்வொரு முறையும் மயக்கமுற்று தெளிவாக அந்த நேரத்தில் அவர்கள் கேட்கிற முதல் கேள்வி, சஹாபாக்கள் தொழுதுட்டாங்களா, அஸ்ஸலா, தொழுகையை நிறைவேற்றி விட்டார்களா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். இப்போது சஹாபாக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு பின்னால் நின்று, ஜமாத்துக்கு பின்னால் நின்று தொழ முடியவில்லையே என்கிற வருத்தத்தோடு தொழுது கொண்டிருக்கிற போது திரை திறக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நிற்கிறார்கள் சுபூடைய தொழுகையில. அப்படியே பார்க்கிறார்கள், சஹாபாக்கள் அணிவகுத்து நின்று எல்லோரும் தொழுது கொண்டிருக்கிற அந்த அமைப்பை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனதிலே என்னென்ன எண்ணங்கள் ஓடி இருக்குமோ, எப்படியெல்லாம் இருந்த சஹாபாக்கள், எந்த நிலையில இருந்தவர்கள், அவர்களை ஓரணியில் வந்து நின்று நேர்வழியில் நின்று அல்லாஹ்வை வணங்கக்கூடிய சஹாபாக்களாக இன்றைக்கு நாம் மாற்றி இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த சஹாபாக்களிடத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நாம் இல்லாவிட்டாலும் கூட என்ன நடக்கிறது, தொழுகை நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய இறைவனோடு, அல்லாஹ்வோடு உண்டான நெருக்கத்தை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த திருப்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கிறார்கள். அந்த சிரிப்பை ஓரக்கண்களால் பார்த்து சஹாபாக்களுக்கு பெருமகிழ்ச்சி. உடம்பு சரியில்லாம இருந்தாங்க, 2 நாட்கள் ஆகிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரையை திறந்து பார்க்கிறார்கள், சிரிக்கிறார்கள், புன்முறுவல் பூக்கிறார்கள் என்கிற அந்த நிகழ்வு என்பது சஹாபாக்களுக்கு ஒரு பெரும் இன்பமாக வந்துட்டாங்க. இனிமே என்ன செஞ்சிருவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைப்பதற்காக வந்து விடுவார்கள் என்கிற ஆறுதலை சஹாபாக்களுக்கு அந்த நிகழ்வு தந்தது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்க அவர்கள் கடைசியாக பார்த்தது அந்த நிகழ்வு தான். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்க சஹாபாக்கள் பார்க்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நேரம் என்பது நெருங்குகிறது. ஒவ்வொரு சஹாபியாக வந்து பார்க்கிற போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு தேவையான உபதேசத்தை கொடுக்கிறார்கள். ஒரு நேரத்தில் அவர்களால் தாங்க முடியாத வலி ஏற்படுகிறது. சொன்னார்கள், மௌத்திற்கு சக்கராத் என்கிற ஒரு நிலை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சக்கராத்தினுடைய நிலை என்பது இருக்கிறது. சஹாபாக்களுக்கு இப்படி ஒரு நிலை, 2-3 நாட்கள் உடம்பு சரியில்லாம இருந்து அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானது என்பதுதான் அவர்களால் அதையுமே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்படியும் ஆகாவிட்டால், திடீரென நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டும் பிரிந்திருந்தால் பெரும் அதிர்ச்சியாக சஹாபாக்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாம திகைப்பிற்குள் போயிருப்பார்கள். ஒவ்வொரு நிலையாக இப்போது பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, ஒரு நேரத்தில் திரும்பி வந்து விடுவார்கள் என்கிற அந்த ஆர்வத்திலேயே ஏக்கத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் சஹாபாக்கள். இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு சில வார்த்தைகள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு வருகிற போது உரையாடல்கள், அவைகள் எல்லாம் பிரபல்யமான ஹதீஸ்களில் வரக்கூடியது. ஒரு நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது மகனார் வருகிறார். மிஸ்வாக் குச்சியை பையில் வைத்திருக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது ஜேபை பார்க்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவர்கள் மிஸ்வாக்கை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிஸ்வாக் வேண்டுமா என்று கேட்கிற போது தலையசைக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஸ்வாக்கை எடுத்து அவர்கள் மெல்ல முடியாது என்கிற நிலையில இவர்கள் மென்று மிஸ்வாக் செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அப்படியே மெதுவா மிஸ்வாக் செய்கிறாங்க. இன்னொரு அறிவிப்புல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிஸ்வாக் செய்து விட்டார்கள் என்கிற அறிவிப்பும் வருகிறது. இப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்க்கிறார்கள், வரலாற்று ஆசிரியர்கள் இந்த இடத்தில் பதிவு செய்வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருந்த கடைசி ரிஸ்க் என்பது மனைவியினுடைய எச்சில் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது மிஸ்வாக் செய்தார்கள் அல்லவா, இதுதான் அவர்களுடைய வயிற்றிலே போன கடைசி உணவு, கடைசி ரிஸ்க் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த கடைசி வார்த்தை எந்த நேரத்தில, கடைசி நிலையில என்னுடைய மடியில படுத்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிற போது பைன ஹாக்கனதி ஓ பைன தாக்கனதி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய இடைக்கு பக்கத்திலே தொடையில அவர்கள் படுத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அவர்களது கடைசி வார்த்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, என் மீது இரக்கம் காட்டுவாயாக, வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா, உயர்ந்த அந்த தோழர்கள் இருக்கிறார்கள், நல்லவர்களோடு என்னை நீ சேர்ப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தர்ப்பம் வருகிற போதெல்லாம் சஹாபாக்களுக்கு குறிப்பிடுவது, எந்த நேரத்திலும் நீங்கள் நல்ல முறையில ஹிதாயத்தினுடைய வழியிலே நிற்க வேண்டும் என்கிற போதனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்கிற உபதேசம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தரப்பட்டிருக்கிறது. நபி அவர்களுடைய கடைசி நேரத்திலும் கூட அவர்கள் கேட்ட துஆ, அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயா. எப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஒரு நாளைக்கு நான் 100 முறை இஸ்திக்பார் செய்கிறேன், 70 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்கிற அறிவிப்புகள் எல்லாம் வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிற மிக முக்கியமான துஆ, என்னை மன்னிப்பாயாக, என் மீது இரக்கம் காட்டுவாயாக, நல்லவர்களோடு என்னை சேர்ப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். அதற்கு பிறகு சஹாபாக்கள் எதிர்பார்க்காத அந்த நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய வேளை அன்றைக்கு காலையில வந்து ஃபஜ்ருடைய வேளையில புன்முறுவல் பூத்து விட்டார்கள் என்கிற அந்த நிம்மதியோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வேறொரு வேளையாக பக்கத்து மதீனாவினுடைய வேறொரு பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். சஹாபாக்கள் ஓரளவு நிம்மதியோடு இருக்கிற அந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரண செய்தியை திடீரென சஹாபாக்கள் கேட்கிறார்கள். இப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்கிற செய்தியை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அல்லவா, அதிகாரப்பூர்வமான செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே உட்கார்ந்து விட்டார்கள், அவர்களால் ஒண்ணுமே பேச முடியல, இடம் முடியல. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே வாயடைத்தவர்களாக, வார்த்தைகள் அவர்களது நாவிலிருந்தும் வெளியே வரவில்லை. மௌத் செய்தியை மக்களிடத்தில் போய் சொல்ல வேண்டும், மக்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள், அவர்களை ஆறுதல் படுத்தியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்கிற செய்தியை சொல்வதற்குண்டான நிலை, அந்த தைரியம் இல்லாதவர்களாக, மன தைரியம் இல்லாதவர்களாக அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே இருக்கிறார். சஹாபாக்கள் எல்லாம் சுற்றி இருக்கிற இந்த வேளையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்கிற அந்த செய்தியை கேட்டு மனது உடைந்தவர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி எல்லாம் சஹாபாக்கள் இருக்கிற போது சில சஹாபாக்கள் இடத்திலே பொறுப்பு கொடுக்கப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார்கள், வஃபாத்தாகி விட்டார்கள் என்கிற செய்தியை சொல்வதற்காக சில சஹாபாக்கள் நியமிக்கப்படுகிறார்கள். போய் சொல்றாங்க, இந்த செய்தியை கேட்டு பல பேர் வஃபாத்தாகி விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத வாழ்வு என்பது எப்படி, அதை நான் யோசித்து பார்க்க முடியும் என்று பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி சஹாபாக்களிலே பல பேர் இறந்து போனார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத வாழ்வை எப்படி நாங்கள் வாழ முடியும்? என்ன ஒரு சிரமம் வந்தாலும் எங்களுடைய ஆறுதலுக்கு அவர்கள் ஒருவர் தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டும் பிரிந்து விட்டார்கள் என்பதை மனதளவில் ஏற்க மனதைரியம் இல்லாத சஹாபாக்கள் அந்த மரண செய்தியை கேட்கிறார்கள். மதீனா முழுக்க பரவுகிறது. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அல்லவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களது கழுத்தை வெட்டி விடுவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கவில்லை, அவர்கள் வஃபாத்தாகவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 நாட்கள் போனார்கள் அல்லவா? தூர்சினா மலைக்கு போனார்கள் அல்லவா? அல்லாஹ்வோடு உரையாடினார்கள் அல்லவா? அதுபோல் சில நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது சென்றிருக்கிறார்கள். திரும்பி வருவார்கள். அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள், இனி வரவே மாட்டார்கள் என்பதை மட்டும் நீங்கள் யாரும் சொல்லாதீர்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவான மனிதராக இருக்கக்கூடிய அந்த சஹாபியும் கூட தடுமாறி நிற்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போதுதான் அந்த கட்டத்தில் தான் அந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் قد خلت من قبله الرسل. உமரே உட்காருங்க. அவங்களை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமரே வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இந்த வசனம் ஒன்னு இருக்குது உங்களுக்கு தெரியுமா? பல சஹாபாக்கள் அப்போதுதான் புதிதாக அந்த வசனம் இறங்கியதை போல பார்க்கிறார்கள். இந்த வசனம் இறங்கிய போது அதனுடைய ஆழமான கருத்து புரியவில்லை. இப்போது இந்த வசனத்தை கேட்கிற போது புதிதாக இப்போது இறங்கியது போல இருந்தது என்று சஹாபாக்கள் பதிவு செய்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் தான். எத்தனையோ ரசூல்மார்கள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார்கள், அவர்கள் அனைவருமே சென்றிருக்கிறார்களே. அந்த வகையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். நபி அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்கிற செய்தியை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு, உறுதிப்படுத்துவதற்கு இது போன்ற வசனங்களை எல்லாம் ஓதி காண்பித்து அவர்களை அந்த மனதை ஏற்க வைக்க வேண்டிய, அந்த பக்குவத்தை மனதிற்குள் ஏற்படுத்த வேண்டிய நிலை சஹாபாக்களுக்குள் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த நிலையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலை அஹ்லுல் பைத்துகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உறவினர்கள் குளிப்பாட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உடலை நெஞ்சில் தாங்கியவர்களாக அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதே வார்த்தையை ஏற்கனவே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியூரில் இருந்து வந்து முகத்தை துணியை திறந்து பார்த்து சொன்ன அதே வார்த்தையை அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். துபுத ஹய்யன் வ மய்யிதா, நாயகமே நீங்கள் உயிரோடு இருக்கிற போதும் மனமாக இருந்தீர்கள், வஃபாத்தாகி விட்ட போதும் நீங்கள் மனக்கிறீர்களே நாயகமே என்று அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை குளிப்பாட்டுகிற போது அந்த வார்த்தையை சொல்லி அவர்களாக அப்படியே குளிப்பாட்டுகிறார்கள். நாயகமே இதற்கு பிறகு உங்களுக்கு மரணம் கிடையாது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை. ஒரு முறை நீங்கள் வஃபாத்தை சந்தித்து விட்டீர்கள், சிரமப்பட்டு விட்டீர்கள் நாயகமே, நோய்வாய்ப்பட்டீர்கள், எவ்வளவு சிரமத்தை தாங்கிக் கொண்டீர்கள், கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டீர்களே, இதற்கு பிறகு உங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது. எங்களை நல்வழிப்படுத்த வேண்டும், எங்களை ஒரு நிலையில் ஒரு அந்தஸ்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக எத்தனை சிரமங்களை சகித்துக் கொண்டீர்கள், எத்தனை போராட்டங்களை நீங்கள் எதிர்கொண்டீர்கள், இதற்கு பிறகு உங்களுக்கு நிம்மதியான வாழ்வு இருக்கிறது நாயகமே என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த ஆறுதல் வார்த்தைகளையும் வரலாற்று ஆசிரியர்கள் நினைவுபடுத்துகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்துவிட்டு வருகிறார்கள் சஹாபாக்கள் எல்லாம். அப்படி வருகிற போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அனஸ் போனாங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. அனஸ்ங்க வாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் எவ்வளவு அன்பு வைத்திருந்தீர்கள், எப்படி உங்களுக்கு மனம் வந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த கபரில் வைத்து விட்டு மண்ணை எடுத்து அவர்கள் மீது போடுவதற்கு எப்படி உங்களுக்கு மனம் வந்தது? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள். எவ்வளவு பாசத்தோடு இருந்தீர்கள், உங்களால் பிரிய முடியாத நிலையில் அல்லவா இருந்தீர்கள், அவர்களை அடக்கம் செய்து வருவதற்கு உங்களுடைய மனம் எப்படி அந்த தைரியத்தை கொடுத்தது என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள். இப்படி சஹாபாக்களிடத்திலே
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்ட அந்த செய்தியை, அதை எப்படி நாம் அந்த விஷயத்தை கடந்து போகிறோம் என்கிற அந்த மனோநிலையில் தான் சில பெண்மணிகள், தாய்மார்கள் யோசித்தார்கள், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் உண்டான அந்த பாலமாக இருக்கக்கூடிய வஹி என்பது இனி வஹி என்பதை இறங்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதால் தான் குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கியது. எது சரி எது தவறு என்பது நமக்கு உடனுக்குடன் தெரிந்தது. நாம் தவறுகளை திருத்திக் கொண்டோம், நன்மைகளை ஆர்வத்தோடு செய்தோம். குர்ஆனுடைய வசனங்கள் என்பது வானத்தின் உண்டான தொடர்போடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை ஈடுபடுத்தி வைத்தார்கள், தொடர்புபடுத்தி வைத்தார்கள். ஆனால் இனி வஹி இறங்காது என்பதே ஒரு பேரிடியாக இருக்கிறதே என்று சில சஹாபாக்களினுடைய வருத்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்வை, புனிதமிக்க வாழ்வை வாழ்ந்திருக்கிறார். ரபீஉல் அவ்வல் வந்துட்டாலே, வருஷம் வந்துட்டாலே நமக்கு மன மகிழ்ச்சி வருகிறதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வரலாற்றை கேட்க போகிறோம், நபி அவர்கள் மீது புகழ் பாட போகிறோம். இத்தனை பெரிய அன்பு நாம இத்தனைக்கு நம்ம பார்த்ததும் இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததில்லை. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கனவிலும் நனவிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுகளிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தருவானாக. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காமல் ஈமான் கொண்டு எத்தனை முஹப்பத்தோடு நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம், கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ் பாடிக் கொண்டிருக்கிறோம். இத்தனை அன்பே நமக்கு இருக்கிறது என்று சொன்னால், நேரிலே இருந்து அவர்களை பார்த்து ரசித்த சஹாபாக்கள் அவர்களுக்கு நபி அவர்களுடைய வஃபாத் செய்தி எவ்வளவு பெரிய சோக செய்தியாக அமைந்திருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது பெரும் அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். முதலாவது நாம் அதைத்தான் யோசித்து பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சில துஆக்கள், அதை செய்தால் உடனே கபூலாகிவிடும் என்கிற துஆக்கள் எல்லா நபிமார்களுக்குமே கொடுக்கப்பட்டிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த துஆ என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த துஆவை நான் அப்படியே பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். எதற்காக? என்னுடைய உம்மத்தில் பாவிகள் இருக்கிறார்களே, அவர்களுக்காக ஷஃபாத் செய்வதற்காக நான் அந்த துஆவை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். அதை நான் இந்த உலகத்திலே பயன்படுத்தி இருக்கலாம், அதை நான் செய்திருக்கலாம், செய்வதற்குண்டான வாய்ப்பும் வந்தது. பேரப்பிள்ளைகள் கொல்லப்படுவார்கள் என்கிற நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக துஆ செய்திருக்கலாமே, அந்த வாய்ப்பு வராமல் இருந்ததா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆகிற வயதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிந்த 6 மாதத்திற்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அறிவிப்பை சொன்னதற்கு பிறகுதான், அந்த மரண நேரத்திலும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது காதில் இந்த செய்தியை சொன்னதற்கு பிறகுதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரித்தார்கள். நாம என்ன செய்ய போறோம்? வெகு விரைவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போகிறோம் என்கிற அந்த செய்தியை கேட்டு, இப்படி துஆவிற்கான வாய்ப்புகள் இருந்தும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நீண்ட ஆயுளுக்காக துஆவை பயன்படுத்தி இருக்கலாமே. எதற்குமே பயன்படுத்தாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்திரப்படுத்துவதற்கான ஒரே காரணம், அந்த துஆவை பயன்படுத்தாமல் விட்டதற்கான ஒரே காரணம், என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவிகளுக்காக, அவர்களுடைய ஷஃபாத்திற்காக நான் அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். அந்த துஆவை நான் கியாமத் நாளிலே பயன்படுத்துவேன். அல்லாஹ்வுக்கு முன்னிலையில எல்லா நபிமார்களும் தங்களுடைய நிலை குறித்து யோசித்துக் கொண்டிருப்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாங்கள் பொய் சொல்லிவிட்டோமோ என்கிற வருத்தம், அவர்கள் சொன்ன பொய் என்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட பொய்யாக இருந்தாலும் கூட அவர்களுடைய நிலை குறித்து யோசிப்பார்கள். நான் இந்த மாதிரி சொல்லிட்டேனே, நபியா இருந்து பொய்யை உரைத்து விட்டேனே, சில பொய்கள், அந்த சிலைகள் உடைக்கப்பட்டதா இல்லையா? சிலைகளை உடைச்சது யாருன்னா பெரிய சிலை உடைத்தது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இப்படிப்பட்ட மார்க்கம் அனுமதிக்கிற பொய்யை சொல்லிக் கொண்டு மன வருத்தத்தோடு இருக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய நிலை குறித்து நப்சி நப்சி என்று யோசித்துக் கொண்டிருக்கிற போது, பிள்ளைகள் உம்மாவை பார்த்து ஓடுகிற அந்த வேளையில, இப்படி தங்களுடைய நிலை குறித்து யோசிக்கிற அந்த நேரத்தில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே போய் சஜிதாவில் விழுவார்கள். தங்களுடைய உம்மத்திற்காக, அவர்கள் ஷஃபாத்திற்காக துஆ செய்வார்கள். என்னுடைய உம்மத்தில் அத்தனை நபர்களையும், ஈமான் கொண்டவர்கள் அனைத்து நபர்களையும் நான் சுவர்க்கத்தில் சேர்க்கிற வரைக்கும் நான் அல்லாஹ்விடத்திலே துஆவை விடமாட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நிமிடத்திற்காக,
அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தரப்பட்ட அந்த துஆவை பயன்படுத்தாமல் விட்டார்கள். அதை பயன்படுத்த வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் ஒரு நேரத்தில் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், என்னுடைய வாழ்வும் மரணமும் உங்களுக்கு கைர் தான். உங்களுடைய வாழ்வுதானே நாயகமே கைராக இருக்கிறது, உங்களுடைய வஃபாத் எப்படி எங்களுக்கு நலவாக இருக்கும் என்று கேட்கிற அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் வஃபாத் ஆகி விட்டதற்கு பிறகும் கூட நீங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் இருக்கிறதே, நீங்கள் அந்த வாரத்தில் செய்யக்கூடிய அத்தனை நற்காரியங்களும் எந்த காரியங்களாக இருந்தாலும் என் முன்னால் காட்டப்படும், உங்களுடைய அமல்கள் எனக்கு காட்டப்படும். ஹதீஸிலே வருகிறது, வியாழக்கிழமை என்ற ஒரு வார்த்தை ரிவாயத்திலே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்படுகிற போது நாம் நல்ல அமல்கள் செய்திருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் நல்ல அமல்களை செய்கிறார்களே, நன்மைகளை செய்திருக்கிறார்களே என்கிற மகிழ்ச்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படும். நாம் பாவம் செய்திருந்தால் அதற்காக உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மறைந்தும் வாழுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நிலையிலேயும் நம்மை குறித்து சந்தோஷப்பட்டவர்களா, நான் எந்த நேரத்திலும் இந்த உம்மத்தின் மீது அன்பு வைத்தவர்கள் என்பதை நிரூபித்தவர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க போகிறார்கள். அப்ப அல்லாஹ் சொன்ன வார்த்தை தான் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. சலாம் சொல்கிற போது அந்த சலாத்தை வாங்கி கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவில்லை, திரும்ப கேட்டார்கள், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். எனக்கு மட்டும்தான் உன்னுடைய சலாமா யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தினர்கள் மீதும் உன்னுடைய சலாம் என்பது வேண்டுமே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு அந்தஸ்து உயர்வான மகிழ்ச்சியான இந்த நேரத்திலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை மறக்கவில்லை. துக்கமான நிலையிலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை மறக்கவில்லை. எந்த நேரத்திலும் அவர்கள் நம் மீது அன்பு வைத்தார்கள் என்பதுதான் நாம் அவர்கள் மீது நம்முடைய உயிரை விட அதிகமாக அவர்களை நேசிக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படையான காரணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மாமனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியருள் புரிவானாக. ஒரு பிள்ளை ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறது. ஒரு தாய் எப்படி எதிர்பார்த்து அந்த நம்ம பிள்ளை என்ன செய்யணும், ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஏக்கத்தோடு அந்த தாய் பார்த்து கொண்டிருப்பார். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத்திலே எல்லோரும் சுவனத்தில் எப்படியாவது போய் சேர்ந்து விட வேண்டும், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து விட வேண்டும் என்கிற பேராவல் கொண்டவர்களாக ஏங்கி தவிப்பவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனம் உண்டு. அப்படிப்பட்ட அந்த நிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்படுகிற அளவுக்கு நம்முடைய நல்ல அமல்கள் இருக்கிற அந்த நிலையிலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது துதி பாடுகிற, அவர்களுடைய வரலாறு பேசுகிற இந்த பெரும் பாக்கியம் என்பது இறுதி மூச்சு உள்ள வரைக்கும் அந்த வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் தர வேண்டும் என்கிற அந்த துஆவோடும். ஏனென்றால் எனக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி பேசுவது இதற்கு முன்னால் எனக்கு அப்படி கிடைத்ததில்லை. எங்கு நாம் இங்கு பணிபுரிய வந்தோமோ அந்த நிலையில் தான் 12 நாட்கள் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை பற்றி பேசுவதற்குண்டான பாக்கியம் எனக்கு கிடைத்தது. நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் அது பேசிவிட்டால் ஒரு திருப்தி கிடைத்துவிடும் என்பது இல்லாமல் பேச பேச குறிப்பு எடுக்க எடுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வு குறித்து பேசுகிற போதும் அதை கேட்கிற போதும் புது செய்திகளும் வந்து கொண்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு அப்படித்தான். அந்த வரலாறு நம்முடைய பிள்ளைகளுடைய காதிலே கொண்டு போய் சேர்த்து விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் எந்த நேரத்திலும் எந்த உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்கள் வழி தவறவே மாட்டார்கள் என்கிற உத்தரவாதத்தை தர முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை கேட்பதற்கும் பேசுவதற்கும் அதன்படி வழி நடப்பதற்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாய்ப்பளிப்பானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்திற்கு தகுதியான நன்மக்களாக ஆக்கியர் புரிவானாக. நபிகள் அவர்கள் மீது ஸலவாத் ஓதக்கூடியவர்களாக, அவர்கள் மீது அன்பு வைக்கக்கூடியவர்களாக, அவர்களுடைய சுன்னத்துகளை இறுதி மூச்சு உள்ள வரைக்கும் பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.